16 சரி ஓகே சார். கேட்லாகில் வந்து உங்களுக்கு இந்த டீட்டெயில் இருக்காது. சரி சரி. சார் இந்த பேக்கு கவர் மேனுஃபேக்சரா நீங்கள்? ஓ கேட்லாக் கொடுங்க. ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க. ஆட்டோமேட்டிக் மேனுஃபேக்சர் ரெடி பண்ணிட்டீங்க. என்ன ஊர் நீங்கள்? ஆஃபீஸ் வந்து திருச்சியிலே காணிக்கிறேன். திருச்சி. ஓகே. சார் உங்களுக்கு வந்து வால்யூமை பொறுத்து வேரி ஆகும். சரி 100 கிராம்லேருந்து 1 kg வரைக்கும் பண்ணுறது. 1 kg வந்து உங்களுக்கு 18 to 22 rupees போல் ஒரு பீஸ் இன்க்ளூடிங் பிரிண்டிங் டெலிவரி எல்லாமே 18 to 22 ப்ளஸ் GST. அந்த 18 to 22 எப்படி வேரி ஆகும் உங்கள் வால்யூம் பொறுத்து தான். 5000 பீஸ் 10,000 பீஸ் எடுக்கும்போது 18, 17 அந்த மாதிரி கம்மியாகும். ஒரு 1000 பீஸ் எடுக்கும்போது 25 ரூபா வரும். சிலிண்டருக்கு 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ரெடிமேட் பவுச் வாங்கி நீங்கள் டிஜிட்டல் பிரிண்ட் போட்டு கொடுத்துருங்க. இப்போ மினிமம் குவான்டிட்டி எவ்வளோ கேட்குறீங்க? பர் டிசைன் வந்து 1000. டிசைன் 1000. திருச்சிங்க? ஆமாம் சார், நான் வந்து திருச்சியில் இருக்கேன் சார். கோயம்புத்தூர்லேயும் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வருமா இல்லை அது இந்த பிரிண்டிங்கை நீங்கள் பண்ணி கொடுத்துட்றீங்க இல்லையா? பிரிண்டிங்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் சார். டிசைன் உங்களோட டிசைன் மட்டும் நீங்கள் ஆல்ரெடி டிசைன் வச்சுருக்கீங்க. ஆமாம். அந்த டிசைன் வந்து இதோட டைமென்ஷன்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம் சார். அந்த டிசைன் நீங்கள் வந்து அந்த டைமென்ஷன் திருச்சி வந்தால் பார்க்கலாம். திருச்சி வந்தால் பார்க்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃப்ரண்ட் சைட் மட்டும் பண்ணால் ரேட்டு குறையும். ஃப்ரண்ட் இல்லை எல்லா இந்த ரேட் எல்லாமே சேம் தான் சார். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு தான் பண்ணுவோம். டெசர்ட்டில் உங்களுக்கு இங்கே பிரிண்டிங் வராது, இந்த மாதிரி தான் இருக்கும். ஜிப்பரோட வரும். இது இல்லாமல் உங்களுக்கு என்னென்னா அதுக்கப்புறம் ஒரு லேசர் ஸ்கோரிங் வரும். இங்கே கிளியர் பண்ணுறது. ஆமாம், லேசர் ஸ்கோரிங் அதுதான் ஜென்ரல் கேட்லாக். பேக்கேஜிங்க்கு செப்பரேட்டாக கேட்லாக் கிடையாது. உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ரேட் கார்டோட அனுப்பிச்சிடுவோம். ஒவ்வொரு சைஸுக்கு என்ன ரேட் வரும்ன்றது நான் மென்ஷன் பண்ணுறேன். சரி கொஞ்சம் மறக்காமல் அனுப்பி விட்ருங்க. வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க. வாட்ஸ்அப்பில் இந்த கார்டு கான்டாக்ட் நம்பர் இருக்கா? கார்டு ஒன்று. ஜஸ்ட் நீங்கள் ப்ராடக்ட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு ஓ ப்ராடக்ட் என்னங்க சார்? ஹெர்பல் ப்ராடக்ட்டுமா? ஹெர்பல் இது காயப்பித்து. ஓ அது என்ன வேக்கம் மிஷின் அது? கோயம்புத்தூர் தான் மேடம். சார் உங்களுக்கு கார்டு மட்டும் மெயின் டாப்பும் இருக்குது, பால் பேரிங் டாப்பும். புரியலைங்க சார். எந்த பட்ஜெட் வருது சார்? அது 36,500 ப்ளஸ் டேக்ஸ் சார். சர்வீசஸ் நம்ம கொடுத்துட்றோம். இது பார்த்தீங்கன்னா தாய்வான் மேக்கு, அதெல்லாம் சைனா மேக்கு. சார் இந்த மிஷின் வந்து இந்த மாதிரி பேக்கிங் பண்ணுறது சார். இந்த மாதிரி ஸ்டாப் அடித்து கொடுத்துருவோம். இந்த மாதிரி இதிலே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்குது. நீங்கள் பாக்ஸை வச்சிங்கன்னா ஸ்டாப் ஆகும். ஓ இது மேனுவலாக செய்யணும். இது நீங்கள் செமி ஆட்டோமேட்டிக்
ரோல் எடுத்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ராப் அடிச்சு கொடுத்துரும். இது நீங்கள் இன்சர்ட் பண்ணலாம் இல்லை, ரோல் வந்து ஃபீட் ஆகிடும். பாக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இந்த சென்சார் ஆக்டிவேட் ஆகிட்டு ஸ்டீல் ஆகிடும். ஸ்டீல் ஆகிடும். எவ்வளோ சின்ன பாக்ஸாக இருந்தாலும் பண்ணிடுமா? பண்ணிக்கலாம். என்ன ரேட் வருது இது? இது பார்த்தீங்கன்னா 1,02,00,000 2 lakhs. இதில் சின்னது தான் கம்மியாக இருக்குது. இது உங்களுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வேணும்னா செஞ்சு இல்லை ஆட்டோமேட்டிக்கில் எடுத்து என்ன ரேட் வரும்? ஆட்டோமேட்டிக் எடுத்தீங்கன்னா 2 lakhs. இதில் நீங்கள் சின்ன பாக்ஸ் ஓட் பண்ணலாம், அந்த மாதிரி சின்ன பாக்ஸ் ஓட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வெயிட் லைட்டாக இருக்கணும். சென்சார் இந்த இது அமுங்குற அளவுக்கு இருக்கணும், அவ்வளோதான். இல்லை நீங்கள் மேனுவலாக பண்ணுறோன்னா இதுலேயே பட்டன்ஸ் இருக்குது உங்களுக்கு. கண்டினியூஸ் சீலிங்ஸ் இருக்குது. கண்டினியூஸ் போட்டிங்கன்னா அமுத்தணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வச்சிங்கன்னா அடிச்சுட்டே இருக்கும் டைமிங் பொறுத்து. இதுவே ஹேண்ட் ரன்னிங் போட்டிங்கன்னா நீங்கள் வச்சு அமுத்திட்டு தான் இந்த பாக்ஸை வச்சு இது ஆக்டிவேட்டு வச்சுட்டீங்க அப்படின்னு தெரிஞ்சினாலே அடிக்க ஆரம்பிச்சு. அதே மாதிரி மேனுவல் மோடு போட்டிங்கன்னா பெடல் கொடுத்துருவோம், பெடலில் பண்ணிக்கலாம். பெடலில் பண்ணிக்கலாம். 3 டைப் மோட் இருக்குது. ஓகே. ஒன் கேஜி வரைக்கும் பண்ணலாம். 10 grams to 100 grams சஜஸ்ட் பண்ணுவோம், 10 grams பண்ணலாம். இது என்ன ரேட் வரும் சார் மிஷினு? இது பார்த்தீங்கன்னா 2,35,000. மினிமம் எவ்வளோ பண்ணலாம்? 100 கிராம்லேருந்து 1 கிலோ வரைக்கும் பண்ணலாம். 1 கிலோ வரும். இது வந்து 2 கிராம் பண்ணுற மிஷினுங்களா? 2 கிராம் to 100 கிராம் வரைக்கும் பண்ணலாம் சார். இது என்ன ரேட் வருது இந்த மிஷின்? இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1,05,000 ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். ஓ. மினிமம் 2 கிராம் 100. எங்கேங்க சார் ஆஃபீஸ்? சேலம் ஆத்தூர் சார். ஆத்தூர். இல்லை ராஜேஷ் சார் ராஜேஷ் சார் பெரிய பேக்கரிக்கு இதெல்லாம் இதுதான் நம்ம கொடுப்போம் பொதுவாக. ஓகே சார். இது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும், இதிலே பிரிண்ட் பண்ணிக்கலாம். இன்க்ரீடியன்ஸ்க்கு டைப் பண்ணிடலாம். நம்ம என்டர் பிளேசஸ் என்னவோ பேரை வச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன கிராமு, என்ன ரேட்டு, இன்க்ரீடியன்ஸ் என்ன, டேட் ஆஃப் பேக்கு, டேட் ஆஃப் எக்ஸ்பைரி கண்டிப்பாக நம்ம அடிக்கணும். ப்ராடக்டாக இருந்தால் எல்லாமே பிரிண்ட் பண்ணிடலாம் சார். அதுக்கு பிகினிங் மாடலே போகுது. எல்லாம் பிராண்டட் போனீங்கன்னா சிட்டிசன் போங்க. ஸ்டார்டிங் மாடல் 3 to 1 ஒரு மாடல். இது என்ன ரேட் வருது? 13,000 சார். 13,000 ப்ளஸ் டிஎஸ்சி சார். ஆமாம் சார். இதோட 1000 ரூபாய் டிஎஸ்சிங்கிற பிராண்ட் சார். அதுவும் நல்லாயிருக்கு சார். அதுமாரி ப்ராடக்ட் இதுதான் கொடுப்போம். நீங்கள் பெரிய ஹையர் எண்ட்லாம் போயிட வேண்டாம். சில பேர் என்ன பண்ணாங்க, பெரிய மிஷின் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு அவ்வளோமே அவசியமே கிடையாது. சின்ன மிஷின் போங்க, சப்போர்ட் சர்வீஸ் அங்கேயே இருக்காங்க, ஆள் வந்து பார்க்குறாங்க. ஓகே சார். கான்டாக்ட் நம்பர் தான் கொடுங்க.
என்ன சார் இது? ஆக்சுவலாக WMS ஃபுல்லாக பண்ணிருக்கோம். ஓ. ஆட்டோமேஷன் ஸ்கேனர்ஸ், பிரிண்டர்ஸ், பிரிண்டர். இந்த பார் கோடு இதுங்களா? இது என்ன பிரிண்டர் அது? அது கன்வேயர் ஸ்கேனர். கன்வேயரில் டேட்டா போகும்போது ஹீட் பண்ணுவோம். ஆ ஃபுல்லாகவே பண்ணிட்டு ஸ்கேனர்ஸ், பிரிண்டர்ஸ், லேபிள் மேனுஃபேக்சரிங். இந்த பார் கோடு இது எல்லாமே. நீங்கள் என்ன ஒரு நாங்கள் சென்னை சார், கோயம்புத்தூரில் ஆகுது சார். ஆஃபீஸ் சார்? நான் சேலம். சென்னை சார். ஆ என்ன மிஷின் சார் அது? இல்லைங்க, என்னது? கன்வேயர் பெல்ட்டு. பெல்ட். இல்லை, செயின்ஸ் கன்வேயர் பெல்ட். வாட் அப்ளிகேஷன் இதுதான். என்ன சூட்டா லாட்னஸ். ப்ரோச்சர் இருந்தால் ஒன்று கொடுங்க சார். பெங்களூர் சார். மேனுஃபேக்சர் வந்து பெங்களூர், சென்னை, துபாய், டெல்லி, மும்பை சேல்ஸ் ஆஃபீஸ்.